வணக்கங்க. அதான் வந்துங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டுங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வாழ்க்கைங்கிறது வந்துங்க, ஒரு ஆணுக்கு வாழ்க்கைப்பட்டாச்சுன்னா அவன் தாங்க எல்லாமே உயிர். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கைப்பட்டாச்சுன்னா அந்த பெண் தான் உயிர். எந்த விதமான துரோகச் செயல் செய்யவே கூடாதுங்க. பாவச் செயல், துரோகச் செயல், பாவச் செயல் செஞ்சிட்டால், இப்போ கணவனை ஏமாற்றிட்டு மனைவி துரோகம் செய்கிறான்னு வச்சுங்களேன், சரியான பாவங்க. பாவம் வந்து பிடிச்சி பல நோய்க்கு ஆளாகுன்னா, இப்போ இளமையில் தெரியாதுங்க. இளமையில் தெரியாது, நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்னங்க, அந்த துரோக செயலுக்கு தண்டனை கண்ணா புண்ணன்னு இருக்குங்க. ஜனங்க வந்து காரி துப்பி துப்பி நாசமாகி உயிர் போகும். அந்த துரோக செயலுக்கு மட்டும் அவ்வளோ தண்டனை இருக்குது. ஆண் அது மாதிரி பண்ணாலும் அது மாதிரி தாங்க. ஆண் அது மாதிரி பண்ணாலும் என்னங்க, நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாவார். ஆணுனாலும் இந்த நோய்வாய்ப்பட்டாலும் சரியாக போயிருங்க. பெண்கள் வந்து நோய்வாய்ப்பட்டாங்கன்னா ரொம்ப அலங்கோலமாகி போயிருங்க. யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதான் அந்த துணைவர் இருக்கார் பாருங்க, மன நோகம். அப்போ நீங்கள் செய்கிற தப்பு பண்ணீங்க பாருங்கள், துரோக செயல் பண்ணிட்டு வர்றீங்க பாருங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றீங்க, அவருக்கு தெரியுது. சனிக்கிழமை துரோகம் பண்ணிட்டு வர்றீங்க, நீங்கள் துரோகம் பண்ணுறது அவருக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் பல்ல கடிச்சிட்டு அவர் இருக்கிறாருன்னா அந்த மாதிரி நாளுக்கிழமை பார்க்காம நீங்கள் அது இதுவும் பண்ணிட்டு வர்றீங்கிறது அவருக்கு தெரிஞ்சாலுமே ஏன் அவர் பேசாமல் இருக்கிறாருன்னா, அக்கம் பக்கத்தில் மான மரியாதையை நம்ம காப்பாற்றணுமேங்கிறக்காக பேசாமல் இருக்கார். அதே மாதிரி ஆண் அதை மாதிரி பண்ணாலும் நாளுங்கிழமை பார்க்காம தவறு பண்ணிட்டு வந்தாலும் பெண்கள் வந்து அதை வெளிக்கொண்டு வந்துடுவாங்க. வெளிக்கொண்டு வந்து திட்டி பிடிச்சி அது பெருசு பண்ணி விட்டுருவாங்க. ஆண் அப்படி இல்லைங்க, பல்ல கடிச்சிட்டு வாழ்க்கை நடத்துவாங்க. துரோக செயல் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். கடவுள்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுங்க, எக்காரணத்தை கொண்டு தப்பிக்க முடியாதுங்க. என்னங்க இருக்குது அந்த காம செயலில்? என்னங்க இருக்குது? ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அதில் என்னங்க இருக்குது? வீணாவில் மானம் தானே கெடுது, மரியாதை தானே கெடுது, எல்லாமே கெடுதுங்களே அந்த ஒரு செயலில். இறைவன் முடிவு பண்ணுற விஷயங்க அது. அதுக்குனாலுங்க உங்களுக்கு மங்களகரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, தாலி கட்டி வைக்கிறாங்க. உங்களுக்குன்னு ஒரு இன்சில் வருது பாருங்கள், இல்லைங்களா? துரோகம் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. அந்த துரோக செயல் பண்ணி பழகியாச்சுன்னா அது சொறி பிடிச்ச மாதிரிங்க, சரங்கு பிடிச்ச மாதிரி. கை சும்மாவே இருக்காது, சொரிஞ்சிட்டு தான் இருக்க முடியும். அந்த சொரிஞ்சிட்டு இருக்கிறனாலங்க ரத்தம் வந்து சீ பிடிச்சி அது அதிகம்தான் ஆகுங்க. சொறி நல்லாகாது. என்னங்க, நல்லாகாமல் சொறி நிறையா பிடிக்கும்போது அது ஜனங்களுக்கெல்லாம் சொறி பிடிச்சோன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிருந்தல்லங்க. உதாரணம் கரெக்டுங்களா? நான் சொல்கிறேன் கரெக்டாக? ஓகே, பாய்.